ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓவர். காதலுங்கிறது ஒருத்தவங்ககிட்ட தான் வரணும் கிடையாது, ஒருத்தவங்களை தாண்டி கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிகழ்ச்சியில. நாய்களுக்கு விதவிதமான உணவுப் பொருட்களை முன்னால் வைத்தாலும் அது நரகளை உண்பதைத்தான் விரும்பும். எந்த ஒழுக்கமும் எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு அரைகுறை களிச்சடையை அழைத்து வந்து அதுதான் தமிழ் சமூகத்தின் உதாரணம் என்று நிறுவ முயல்வது பல குடிகளை கெடுப்பதற்காகவா? உங்களை போன்றவர்களை எந்த செருப்பை கொண்டே அடிக்க? நான் இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்ல நீங்கள் யார் என்று கேள்வி கேட்கும் அரை வேக்காடுகளே. 10 பேரை வைத்துக் கொண்டு 1 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தும் உங்களுக்கே நெறியாளர்கள் என்று ஒருவர் தேவைப்படுகிறது. இந்த நிகழ்வில் இப்படித்தான் பேச வேண்டும், பேசக்கூடாது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று கட்டுப்படுத்துவதற்கு ஒருவர் தேவைப்படும் போது ஆயுள் முழுவதற்கும் கோடான கோடி பேர்கள் ஒன்றாக இணைந்து பிணைந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட நெறிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் தேவை? மனித உருவில் இருப்பதெல்லாம் மனிதராகிவிட முடியாது. பேச தெரியாத நல்ல சிந்தனை கொண்டவர்களை ஒரு பக்கமும், எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற சாக்கடைகளை மறுபுறம் அமர்த்தி அவர்களை தூக்கி பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் யார் நெறியாளர்கள் என்று பெயர் வைத்தது? ஒரு குடிகாரனை கொண்டு வந்து பேச வைத்து விட்டால், பேசுவதில் திறமை கொண்டவனாக இருந்தால் குடிப்பது உடம்புக்கு நல்லது என்று எல்லோரையும் நம்ப வைத்து விடுவான். ஒரு பாலியல் குற்றவாளியை கொண்டு வந்து அமரச் செய்து அவன் பேச்சாற்றல் மிக்கவனாக இருந்தால் அவன் செய்ததில் எதுவுமே தவறில்லை என்று நமக்கு புத்திமதி சொல்லிவிடுவான். எதை வேண்டுமானாலும் விவாதிக்கலாம், ஆனால் அது சமூக நீதியை கொலை செய்து விடக்கூடாது. ஒழுக்கமாக இரு, கட்டுப்பாட்டோடு இரு என்று கூறுவதுதான் பிற்போக்கு சிந்தனையா? கண்டபடி வாழ்ந்து கொள் என்று கூறுவதற்கு பெயர் தான் சுதந்திரமா? 10 மணிக்குள் அலுவலகம் வர வேண்டும் என்று கூறுகின்றான். அவர்களிடம் கூற முடியுமா இது சுதந்திரம் அல்ல, அடிமைத்தனம் என்று? நிறுவனங்களில் சீருடை அணிந்துதான் வர வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருக்கிறதே, அதை உங்களால் உடைக்க முடியுமா? ஒரு வழி பாதையில் வாகனம் ஓட்டக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருக்கிறதே, அதற்கு எதிராக புரட்சி செய்ய முடியுமா உங்களால்? இவையெல்லாம் இந்த சமூகம் ஒவ்வொரு நாளையும் அமைதியாக கடத்துவதற்கான நெறிமுறைகள், கட்டுப்பாடுகள். இதுபோன்ற நெறிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் ஒரு மனிதனின் அன்றாட வாழ்விலும் உண்டு. அப்பொழுதுதான் ஒரு சமூகம் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த பெண் அணிந்திருப்பதுதான் ஆடை சுதந்திரமா? ஒரு உள்ளாடையில் ஒரு பக்கத்தை கிழித்திருப்பது போல அமர்ந்திருக்கும் இதற்கு பெயர்தான் நாகரிகமா? இதுபோன்று ஒரு ஆண் ஆடை அணிந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியுமா? ஒரு ஆண் உள்ளாடை மட்டும் அணிந்து கொண்டு இது என்னுடைய ஆடை சுதந்திரம். தவறு உங்கள் கண்ணில் தான் இருக்கிறது. உங்கள் பார்வையை மாற்றுங்கள். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற அனுமதிப்பீர்களா? அந்த நிகழ்ச்சியில் ஒருவர் கூறுகின்றார், பெண் என்பவள் தாயல்லவா என்று. உடனே அந்த நிகழ்ச்சியின் நெறியாளர் கூறுகின்றார், இப்படியெல்லாம் உலகத்தை ஏமாற்றாதீர்கள் என்று. அப்படி என்றால் பெண்ணை என்னவென்று கூறுவது? கேர்ள் ஃப்ரெண்டு, பெஸ்டி என்று கூறி உங்களுடைய வக்கரங்களை தீர்த்துக் கொள்ள வேண்டுமா? பெண் விடுதலை என்றால் என்ன தெரியுமா? எந்த ஒரு இடத்தில் நீ ஒரு பெண், உன்னால் படிக்க முடியாது, உன்னால் பதவிக்கு வர முடியாது, உன்னால் நிர்வகிக்க முடியாது, மேலாண்மை செய்ய முடியாது, ஆட்சி செய்ய முடியாது என்று நீ புறம் தள்ளப்படுகிறாயோ, ஓரம் கட்டப்படுகின்றாயோ, நீ உதாசீனப்படுத்தப்படுகின்றாயோ, அந்த இடத்தில் மீண்டு எழுந்து என்னால் படிக்க முடியும், என்னால் பதவிக்கு வர முடியும், என்னால் நிர்வகிக்க முடியும், என்னால் இந்த நாட்டையே ஆட்சி செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டுவதற்கு பெயர்தான் பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, பெண்ணியம். ஆண்கள் செய்கின்ற பொறுக்கித்தனத்தை எல்லாம் நானும் செய்வேன் என்பதெல்லாம் பெண்ணியம் கிடையாது. நீங்கள் தாலி அணிந்து கொள்வதோ அணியாமல் இருப்பதோ உங்களுடைய விருப்பம். மெட்டி அணிந்து கொள்வதும் அணியாமல் இருப்பதும் உங்கள் விருப்பம். உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் தாலி அணிந்து வாழவில்லை. வேறு வழியே இல்லை என்றால் மறுமணம் செய்வது கூட தவறில்லை. ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்று கூறுவது ஒரு ஆழமான நம்பிக்கை. ஒரு துணைக்கு மற்றொரு துணை கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் அது. உனக்காக இருப்பேன், உனக்காக மட்டும் நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் அது. அந்த நம்பிக்கைதான் மனிதகுலத்தின் அடிப்படை. ஒவ்வொரு உறவும் ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. இந்த நம்பிக்கை பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ளது. இந்த நம்பிக்கை உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மத்தியிலும் உள்ளது. இந்த நம்பிக்கை வேலை பார்க்கும் இடத்திலும் உள்ளது. நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் நாம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் அது. அப்படி கணவன் மனைவிக்கு இடையே கொடுக்கக்கூடிய ஆழமான அழுத்தமான அங்கீகாரம் அது. உனக்காக நான், எனக்காக நீ என்பதெல்லாம் மனித வாழ்வின் ஆழவேர். அப்படிலாம் என்னால் வாழ முடியாதுங்க, நான் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு சொன்னா நீ ஒரே நேரத்தில் 4 காதல்களோடு வாழ்ந்துக்க. உன்னுடைய குடும்பத்தில் வாழக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. ஆனால் அதுதான் உலகத்தில் சிறந்தது, அதுதான் உயர்ந்தது என்று வெளியுலகத்திற்கு பாடம் எடுக்காதே. அந்த அருகதை உங்களுக்கு கிடையாது. ஏற்கனவே இந்த சமூகமும் இளைய தலைமுறையும் தட்டு தடுமாறி தறிகட்டு போய் திரிகின்றன. யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. நாவை காக்க தவறினால் சொன்ன தீய சொற்களாலேயே அழிவு உன்னை தேடி வரும். அறத்தோடு நடந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.